வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 12 லெசன்ஸ் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? வீடியோ. ஸோ சயின்ஸு சமச்சீர் புக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தனி ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 6th-லேருந்து 8th வரைக்கும் அண்ட் 9th 10th-லேயும் சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நான் அதாவது வீடியோ கொடுக்காத டாபிக்ஸ் எல்லாம் வந்து வீடியோ கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கண்டினியூஸாக வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் உங்களுக்கு புக்லேயே வந்து எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 6th 3 times அண்ட் 7th 3 times 8th ஸ்டாண்டர்டில் வந்து லெசன் 12 வரைக்குமே வீடியோஸ் வந்து இருக்குது. ஓகேவா? லைன் பை லைனாக அடுத்தடுத்து வீடியோஸ் இருக்குது. நீங்கள் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸை வச்சு படித்தாலே உங்களுக்கு வந்து சிம்பிளாகவும் இருக்கும். அதே சமயம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது இது இன்னும் ஈஸியாக நம்மளால் கிராப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ படிக்க முடியலை, புக்கை உட்காந்து படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டோ கேட்டுட்டோ போகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மனப்பாடமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட 13 லெசனான நீர். ஸோ இந்த பாடத்தில் வந்து நீர் வச்சு நீர் என்ன, அதோட பண்புகள் என்ன, இயற்பியல் பண்பு என்ன, வேதியியல் பண்பு என்ன, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அண்ட் நீர் மாசுபடுதல் அதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீரின் இயல்பு. நீரின் இயல்புங்கிறது என்னன்னா, நம்ம பூமியில 4/3 பங்கு நீர் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அது திட தன்மையா இருக்கட்டும், திரவ நிலையா இருக்கட்டும், வாயு நிலையா இருக்கட்டும், இந்த 3 நிலையிலுமே நீர் தான் 4/3 பங்கு வந்து நீர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில நீர் வந்து கடல்கள்ல இருக்கு, சில நீர் வந்து என்ன இருக்கு, துருவ பனிக்கட்டிகளா இருக்கு, பனிப்பாறைகளாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உடலுமே 65% நீரால் ஆனதுதான். ஸோ இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடல் வந்து எத்தனை சதவீதம் நீரால் ஆனது அப்படின்னா 65% நீரால் ஆனது. ஓகேவா? அடுத்து இந்த வேதியியல் தன்மையின்படி நீருங்கிறது ஒரு நிலையான சேர்மம்னு சொல்றாங்க. சேர்மம்னா என்ன? 2-3 தனிமங்கள் இணைந்ததான் சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நீரோட வாய்ப்பாடுங்கிறது H2O, அதோட வேதி பெயருங்கிறது டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. ஏன்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கிறதுனால டைஹைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நீரை வந்து மின்னார் பகுத்தல் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிக்க முடியும். ஸோ அப்படி பிரிக்கிறதுக்கு எந்த செயல்முறை பயன்படுதுன்னா மின்னார் பகுத்தல். ஸோ இப்படி நீரை மின்னார் பகுத்தல் அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு சோதனை மூலமா சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடுவையில தண்ணி அமிலம் கலந்த நீரை வச்சிருப்பாங்க. அதுல ஆனோட் அண்ட் கேத்தோட். ஓகேவா? ஸோ எதிர்மின் தண்டு நேர்மின் தண்டு இருக்கும். எதிர்மின் தண்டுல தான் வந்து என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து ஜாயின் ஆகும். எதிர்மின் தண்டுல வந்து ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு மின்கலத்தின் மூலமா இணைக்கப்படுது. இந்த நேர்மின் தண்டையும் எதிர்மின் தண்டையும் மின்கலத்தோட இணைக்கும் போது அங்க மின்னார் பகுப்புங்கிறது நடந்து ஆக்சிஜன் போய் நேர்மின் தண்டுல போய் ஜாயின் ஆகும், ஹைட்ரஜன் வந்து எதிர்மின் தண்டுல ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வந்து அது ஆக்சிஜன் தான் இது ஹைட்ரஜன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குருவாங்க அப்படின்னா, எரியக்கூடிய ஒரு தீக்குச்சிய கொண்டு போய் வைக்கும்போது, ஓகேவா? ஸோ ஆனோடு வாயுவா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அதே இது வந்து ஆக்சிஜனா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது எரியும். ஏன்னா எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ அதை வச்சு இது வந்து ஆக்சிஜன் தான் ஹைட்ரஜன் தான் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்து இங்க ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைட்ரஜனா இருந்தா தீக்குச்சி என்ன பண்ணும், அணைஞ்சு போயிடும். அதே இது ஆக்சிஜனா இருந்தா தீக்குச்சி வந்து நல்லாவே பிரகாசமா எரியும். அதை வச்சுதான் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவோட விகிதம்ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும், ரேஷியோவா இருக்குன்னா 2:1. ஏன்னா 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன். ஸோ 2:1. இங்க எப்படி நடக்குதுன்னா 2H2Oங்கிறது மின்னார் பகுத்தல் மூலமா 2H2O-வாகவும் O2-வாகவும் மாறுது. அடுத்து நீரை தயாரிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீரை தயாரிச்சது வந்து 1781 வந்து ஹென்ரி கேவன்டிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து நீரை முதல்ல ஆய்வகத்துல தயாரிப்பாரு. ஸோ அது வந்து எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, செயல்திறன் மிக்க உலோகங்களை கந்தக அமிலத்தோட சேர்க்கும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறத கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து எளிதில் எரியும் தன்மை கொண்டதாகவும் இருக்கு. நிறமற்ற விளைபொருளான, அதாவது அது எரியும் போது ஹைட்ரஜன் வாயு எரியும் போது நமக்கு நீரை தருது அப்படிங்கிறத
இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். யாரு? கேவன்டிஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் H2SO4 இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ZnSO4 ஆகவும் ஹைட்ரஜனாகவும் பிரியுது. அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடு சேரும்போது H2O அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ உலோக ஆக்சைடை ஹைட்ரஜன் மூலம் ஒடுக்குதல், காற்றின் ஹைட்ரஜனை எரித்தல் மற்றும் காற்றில் ஹைட்ரோ கார்பன்கள் எரித்தல், இந்த 3 விதமாக தான் நீரை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாவரமோ விலங்கோ சுவாசத்தின் மூலமாகவும் நீரை உருவாக்குது. ஸோ தன்னோட சுவாசத்தின் மூலமாக எதை உருவாக்குது? நீரை உருவாக்குது. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. குளுக்கோஸுங்கிறது C6H12O6. இந்த என்னது வாய்ப்பாடை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம், ஏன்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ குளுக்கோஸோட வேதி வாய்ப்பாடுங்கிறது C6H12O6. அதோட ஆக்சிஜன் சேரும்போது அது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் ஆற்றலாகவும் மாறுது. இதுதான் வந்து சுவாசம். ஓகேவா? ஸோ அடுத்து கென்ட்ரிக் கேவன்டிஸ் அப்படிங்கிறவர் வந்து நீரை மட்டும் தயாரிக்கல, இவர் தான் வந்து ஹைட்ரஜன் வாயுவையும் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா மேலே பார்த்த சோதனையிலேயே பார்த்துருப்போம், ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியேறி இருப்பதை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எளிதில் எரியக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லியும் யார்? கேவன்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனை சொல்லியிருக்காரு. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படி ஹைட்ரஜனை உருவாக்குனான்னா மேலே பார்த்ததான் செறிவு மிகுந்த அமிலங்களோட உலோகத்தை ஜாயின் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து உருவாகுது. ஓகேவா? ஸோ செறிவு மிகுந்த காரத்தோட அந்த கார்பன் டை ஆக்சைடையும் சேர்த்து இவர் வந்து உருவாக்கியிருக்காரு ஹைட்ரஜனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த அதாவது பாக்ஸ் கொஸ்டின்ல. அடுத்து ஆய்வகங்கள்ல நீர் தயாரித்தல். ஸோ இது வந்து வாழை வடி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழை வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் மூலமா ஹைட்ரஜனை உருவாக்குறது, அதாவது நீரை வந்து உருவாக்குறது. ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா இம்முறையில் தூய ஹைட்ரஜன் வாயு நீரற்ற கால்சியம் குளோரைடின் மீது செலுத்தப்படுது. ஹைட்ரஜன் வாயுவை கால்சியம் குளோரைடோட ஜாயின் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன்ல வாயுவில் இருக்கக்கூடிய நீர் ஃபுல்லாவே உறிஞ்சப்பட்டுருமா. வெளிவரும் உலர்ந்த ஹைட்ரஜன் வாயு போதுமான அளவு காற்றுடன் எரிக்கப்படுகிறது. அது குளிரூட்டப்பட்ட குடுவையின் மீது படும்போது நீர்த்துளிகள் உருவாகிறது. ஸோ இந்த முறையின் மூலம் வீழ்படிவற்ற தூய வாழை வடிநீர் பெறப்படுகிறது. ஸோ அதான் இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து முக்கியமான பண்புகள் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீரோட பண்புகள் இயற்பியல் பண்பு இருக்கு, வேதியியல் பண்பு இருக்கு. ஸோ இயற்பியல் பண்புல ஃபர்ஸ்ட் அதோட தன்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய நீருங்கிறது ஒளி ஊடுருவக்கூடிய தெளிவான திரவமா இருக்கும். இதுக்கு நிறம் இருக்காது, மனம் இருக்காது, சுவை இருக்காது, எதுவுமே இருக்காது. அடுத்து இதோட கொதிநிலை நமக்கு தெரியும். நீரோட கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். இது வந்து வளிமண்டல அழுத்தத்துல தூய நீரோட கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி இந்த வெப்பநிலையில நீரானது கொதித்து என்னவா மாறிடும்? நீர் கொதிச்சுச்சுன்னா நீராவியா போயிடும். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரோட கொதிநிலை அதிகரிக்குது. இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் குக்கர்ஸ்ல எல்லாம் இந்த மெத்தட் தான் யூஸ் ஆகுது. என்னன்னா நம்ம ஹை ஃப்ளேம் வந்து கொடுக்கும்போது உள்ள ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆக உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே உள்ள கொதிநிலையும் என்ன இருக்குது? அதிகரிக்குது. அதனால தான் சாப்பாடு வந்து சீக்கிரமாக நமக்கு சமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ கலனில் உள்ள நீரானது அதிக வெப்பநிலையும் திரவ நிலையிலேயே உள்ளது. ஆனால் அதனால் தான் உணவு விரைவாக சமைக்கப்படுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப அதிகமான வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனாலுமே அந்த குக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வந்து திரவ நிலையிலே இருக்கிறதுனால தான் நம்மளால உணவை வந்து சமைக்க முடியுது. அடுத்து இங்க சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீரோட கொதிநிலைங்கிறது வளிமண்டல அழுத்தத்துல 100 டிகிரி செல்சியஸ். அதே இது வளிமண்டல அழுத்தத்துல அதோட உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ். நீரோட அடர்த்திங்கிறது 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொதிநிலை உறைநிலை நமக்கு தெரியும், அடர்த்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். அடுத்து உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பநிலையில நீரானது என்னவா மாறும்? பனிக்கட்டியா மாறுது. அதனாலதான் பனிக்கட்டி நமக்கு உருவாகுது. அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் உறைநிலை குறைகிறது. நம்ம என்ன பார்த்தோம்? கொதிநிலை பார்க்கும்போது அழுத்தம் அதிகரிச்சுச்சு அப்படின்னா கொதிநிலை இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இங்க அழுத்தம் அதிகரிக்கும் போது உறைநிலை என்ன ஆகுது? குறைகிறது. இதெல்லாம் காரணம் கூற்றுல கேட்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் ஸ்கேட்டிங் பண்றவங்க பனிக்கட்டில எல்லாம் ஸ்கேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப இவங்க ஸ்கேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேட்டிங்கோட கீழ்ப்பகுதி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்.
ஓகேவா. ஸோ அது என்ன பண்ணும்னா பனிக்கட்டியில் வந்து உராய்வை ஏற்படுத்தும், ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய பனிக்கட்டி உருகுது. ஏன்னா அழுத்தம் அதிகரிக்கும் போது உரைநிலை என்ன செய்யும், குறையும். ஓகேவா. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுனால அங்கே பனிக்கட்டி என்ன ஆயிடுது, உரையிறது குறைஞ்சு அந்த பனிக்கட்டி வந்து கொஞ்சம் தண்ணியாகும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்கேட்டிங் வந்து ஈஸியாக மூவ் ஆகுறதுக்கு வசதியாக இருக்குது. அவங்க மூவ் பண்ணி போனதுக்கு அப்புறமா அகெயின் என்ன ஆயிரும், உரைநிலை அதிகரித்து அது திருப்பி ஐஸாக மாறிடும். இதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து அடர்த்தி. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், அடர்த்தி வந்து 1 g/cm³ அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு பாக்ஸில் ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீர் நிறைந்த ஒரு குடுவைக்குள்ளே நீங்கள் பனிக்கட்டியை தூக்கி போட்டிங்கன்னா பனிக்கட்டி மிதக்கும். ஏன்னா நீரோட பனிக்கட்டியை விட நீரை விட பனிக்கட்டி லேசானது, அதனால தான் மிதக்குது. ஓகேவா. ஸோ பனிக்கட்டியின் அடர்த்தியானது நீரின் அடர்த்தியை விட குறைவு. எப்பவுமே பனிக்கட்டியோட அடர்த்தி நீரோட அடர்த்தியை விட குறைவு, அதனால தான் அது மிதக்குது அப்படின்னு சொல்றாங்க. குளிர்கால வெப்பநிலையில 0°C கீழே செல்லும் போது ஏரியில் உள்ள நீரானது உறைய ஆரம்பிக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் அந்த மாதிரி ரொம்ப குளிர் பிரதேசத்துல உள்ள ஏரியெல்லாம் வந்து உறைகிறதுங்கிறது மேலே மட்டும்தான் உறையும். அந்த ஏரிக்கு மேற்படலை மட்டும்தான் உறைஞ்சிருக்கும், உள்ள வந்து நீர் தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நீரோட அடர்த்தி என்பது பனிக்கட்டியின் அடர்த்தியை விட அதிகம். ஓகேவா. ஸோ அதனால தான் அது என்ன ஆகுது, மேலே மட்டும் அது பனிக்கட்டியாகி அது மிதக்குது, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்குது. அதனால தான் உள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே உயிர் வாழ முடியுது. ஓகேவா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ மேற்பரப்பில் மிதந்து ஏரி முழுவதையும் மூடுகிறது. பனிக்கட்டி குறைவான வெப்பம் கடத்தும் பண்பை பெற்றிருப்பதால் மேற்புற வெப்பநிலையை கீழே செல்ல அனுமதிப்பதில்லை. அதனால தான் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ முடிகிறது. இந்த காரணத்தால் தான் மிக கடுமையான பனிப்பொழிவு மிக்க காலங்களிலும் ஏரியில் வாழும் தாவரம் மற்றும் விலங்கு உயிரினங்கள் உயிர் வாழ்கின்றன. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய அதோட வெப்பநிலை, வெவ்வேறு வெப்பநிலையில நீரோட அடர்த்தி கொடுத்துருப்பாங்க. 0°C இருக்கும்போது பனிக்கட்டியோட வெப்பநிலை வந்து 0.91. அதே இது 0°C நீரோட அடர்த்தி 0.97. 4°C வந்து 1 g/cm³. அதே இது 4° விட அதிகமாக இருந்துச்சுன்னா 1 விட அதிகமாக இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து நீரின் அசாதாரண விரிவடைவு அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் வந்து விரிவடைகிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. சமமான நிலையுள்ள பனிக்கட்டி மற்றும் நீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனிக்கட்டியோட கன அளவு நீரின் கன அளவை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா வெயிட் கன அளவுன்னு பார்க்கும்போது பனிக்கட்டியோட கன அளவு தானே அதிகமாக இருக்கும். சமமான நிறையா இருக்கணும், எடை வந்து சமமாக இருந்தாலுமே நிறை வந்து சமமாக இருந்தாலுமே பனிக்கட்டியோட கன அளவு வால்யூம்ங்கிறது வந்து நீரோட வால்யூமை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அசாதாரண இயற்பியல் பண்பு, நீருக்கு அசாதாரண இயற்பியல் பண்பு. இப்போ இமயமலை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 0°C கம்மியாக வந்து நமக்கு வெப்பநிலை வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நீர் குழாய், அதாவது தண்ணி குழாயில் வரக்கூடிய தண்ணி கூட உறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நீரின் கன அளவில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தும். குழாய்கள் வலுவாக இல்லாவிட்டால் விரிசல், கசிவு அல்லது வெடிப்பு போன்றவை ஏற்படலாம். ஏன்னா இந்த குழாயில உள்ள தண்ணி ஃபுல்லாவே உறைஞ்சிருது. உறையும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பனிக்கட்டியோட கன அளவு அதிகமாகும். அப்படிங்கிறப்போ அது விரிவடையும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த குழாய் வந்து வெடிச்சு போறதுக்கு இல்லை லீக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா அந்த குழாயெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான குழாயா வந்து மலை பிரதேசங்கள்ல போட்டிருப்பாங்க. அப்ப நீர் உறைவதால் அதன் கன அளவு அதிகரிப்பதே இதற்கு காரணம். ஸோ இதுதான் வந்து நீரின் அசாதாரண விரிவடைவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உருகுதலின் உள்ளுறை வெப்பம். ஓகேவா. ஸோ உருகுதலின் உள்ளுறை வெப்பம்னா என்னன்னா இங்கே அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. பனிக்கட்டியை திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றுவதற்கு ஒரு வெப்ப ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்போ ஒரு பனிக்கட்டி உருகி அது தண்ணியாக மாறணும்னா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் வெப்ப ஆற்றல் கொடுத்தா மட்டும்தான் அது மாறும்.
ஓகேவா? பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு தான் பனிக்கட்டியோட உருகுதலின் உள்ளுறை வெப்பம். ஸோ அப்போ ஒரு பொருள் உருகுறதுக்கு நம்ம ஒரு வெப்ப ஆற்றல் கொடுக்குறோம் இல்லையா, அந்த வெப்பம் தான் உருகுதலின் உள்ளுறை வெப்பம். அது என்ன வேணாவா இருக்கலாம். ஸோ இங்கே பனிக்கட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பனிக்கட்டியானது மிகவும் அதிக உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தை கொண்டுள்ளது. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 80 கலோரிகள் பர் கிராம். ஸோ கேட்கலாம், பனிக்கட்டியோட உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு 80 கலோரி பர் கிராம் இல்லைன்னா 336 ஜூல் பை கிராம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் வந்து நம்ம ஃப்ரோசன் மீட்லாம் வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மீனெல்லாம் வந்து பதப்படுத்துறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ உள்ளுறை வெப்பம் அதிகமாக இருப்பதால், பனிக்கட்டியோட உள்ளுறை வெப்பம் அதிகமாக இருப்பதால் அது உருகும் போது மீன்களிலிருந்து அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்ளும். அப்போ குறைந்த வெப்பநிலையில் கூட நீண்ட நேரம் கெட்டு போகாமல் நம்மளால இந்த உணவுப் பொருட்களை பாதுகாக்க முடியும். அடுத்து நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். ஓகேவா? ஸோ அப்போ எப்போ நீர் வந்து ஆவியாக மாறும், நம்ம அதிகமாக வெப்பப்படுத்தும், அதாவது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடையும் போது மட்டும்தான் திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் என்பது ஆவியாக மாற்றம் அடைந்து வாயு நிலைக்கு மாறும். அப்போ நீரோட வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே உயராது. ஏன்னா அதுதான் கொதிநிலை. ஏனெனில் கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் கொதிக்கும் நீரின் இயற்பியல் நிலையை மட்டுமே மாற்றுகிறது. அங்கே வந்து திடப்பொருள்ல இருந்து திரவ நிலைக்கு மாறுது. இங்க என்ன ஆகுது, நீர் வந்து வாயு நிலைக்கு மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து இயற்பியல் நிலையை மட்டும்தான் மாற்றும். ஸோ இந்த வெப்ப ஆற்றல் நீராவியினுள் சேமிக்கப்படுகிறது. எனவே நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் எனப்படுகிறது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான், நீர் வந்து ஆவியாக மாறுறதுக்கு எவ்வளோ வெப்பநிலை கொடுக்குறோமோ அந்த வெப்ப ஆற்றல் தான் வந்து ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். அந்த வெப்ப ஆற்றல் வந்து எங்க சேமிக்கப்படும்னா நீராவிக்குள்ள சேமிக்கப்படும். ஸோ நீராவியானது மிகவும் அதிக ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தை கொண்டுள்ளது. அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 540 கலோரி பர் கிராம். அங்க என்ன பார்த்தோம், 80 கலோரி பர் கிராம் தான் பார்த்தோம். இங்க வந்து 540 கலோரி பர் கிராம் அல்லது 2268 ஜூல் பர் கிராம். இது வந்து நீராவியாதலின் உள்ளுறை வெப்பம். அடுத்து தன்வெப்ப ஏற்புத்திறன். ஸோ தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பொருளின் ஓரலகு வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு தான் அந்த பொருளோட தன்வெப்ப ஏற்புத்திறன். ஓகேவா? ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா திரவங்களும் நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது ரொம்ப முக்கியம். திரவங்கள்லேயே எடுத்துக்கிட்டோம்னா எதோட தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட தான். ஸோ 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு 1 கலோரி ஆற்றல் தேவைப்படுது. அப்போ வெப்பநிலை நம்ம 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும்னா அதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுது, 1 கலோரி ஆற்றல் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அதிக தன்வெப்ப ஏற்புத்திறனால் நீர் வந்து சூடா மாறலாம், இல்லைன்னா குளிர்ச்சியாகவும் மாறுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி எங்க யூஸ் பண்றாங்கன்னா ரேடியேட்டர்ஸ்ல, கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ஸ் பயன்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அங்க வந்து இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இங்க வந்து குளிர்விப்பானா எது பயன்படுதுன்னா நீர் தான். ஸோ ரேடியேட்டர் பம்பை பயன்படுத்தி கார் இயந்திரத்தின் உள்ளே நீரை செலுத்தும் போது நீரானது ரேடியேட்டர்கள் உள்ள வெப்பத்தை உறிஞ்சிக் கொள்கிறது. அதனால நம்ம கார் வந்து சூடாகாம பாதுகாக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இயற்பியல் பண்புகள். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே வேதியியல் பண்புகள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லிட்மஸ் தாளின் மீது எந்த ஒரு வினையுமே புரியாது. ஏன்னா இது நடுநிலையானது அப்படிங்கிறதுனால, தண்ணி நடுநிலையானதுங்கிறதுனால லிட்மஸ் தாளில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அடுத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீரை வந்து உடைக்கிறாங்க. எப்படி? ஸோ 2000 டிகிரி செல்சியஸ்ல 2000 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணும்போது மட்டும்தான் அது சிதைவடைஞ்சு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுது. ஸோ கேட்கலாம், ஸோ நீரானது அதுவும் 0.0% நீரானது சிதைவடைந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவாக தருகிறது. எந்த வெப்பநிலையிலன்னு கேட்டாங்கன்னா 2000 டிகிரி செல்சியஸ்.
அடுத்து வினையூக்கும் தன்மை. ஸோ வினையூக்கியா பயன்படுது. வினையூக்கினா என்னன்னா, ஒரு வேதிவினை சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா அங்க ஒரு வினையூக்கி பயன்படுத்துவாங்க. அது பயன்படுத்துறது மூலமா அந்த வேதிவினை என்ன ஆகும், ஸ்பீட் ஆகும். அதுக்காக தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அப்படி வந்து நீரை வந்து பயன்படுத்துறாங்க. சிறிதளவு நீரின் முன்னிலையில் வெளிப்புடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் குளோரைடை தருது. அதாவது ஹைட்ரஜனையும் குளோரினையும் ஜாயின் பண்ணும்போது ஈரப்பதம், அதாவது தண்ணியும் சேர்க்கிறாங்க. அதே மாதிரி சூரிய ஒளி முன்னிலையிலும் இந்த வினை நிகழும் போது என்ன ஆகுது, நமக்கு ஹைட்ரஜன் குளோரைடை வந்து தருகிறது. அடுத்து உலோகங்களுடன் வினை. ஸோ உலோகங்களுடன் வினைன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன உலோகங்களுடன் வினை புரிந்து அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி சில உலோகங்களுடன் வந்து ரொம்ப வேகமாக வினை புரியும். ஸோ சோடியத்தோட வினை புரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் நமக்கு தருது. அதாவது Naங்கிறது சோடியம், இது நீர், இது ஜாயின் ஆகும்போது NaOH ஹைட்ரஜனும் நமக்கு கிடைக்குது. அடுத்து மெக்னீஷியம் வந்து மந்தமானது. அதே சமயம் இந்த மெக்னீஷியத்தோட சூடான நீரை சேர்க்கும் போது நமக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. அதே மாதிரி பல உலோகங்கள் நீரோட வினை புரிஞ்சு ஆக்சைடு ஹைட்ராக்சைடை உருவாக்கு. நம்ம மேலேயே பார்த்தோம், சோடியம் ஹைட்ராக்சைடை உருவாக்குச்சு, இங்க வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை உருவாகுது. அப்ப நீர் வந்து உலோகங்களுடன் வினை புரிஞ்சுன்னா ஒன்று ஆக்சைடை தரலாம், இல்லைன்னா ஹைட்ராக்சைடை தரலாம். இதே டெக்னாலஜி இரும்புலையும் நடக்கும். இரும்புங்கிறது உலோகம். அந்த இரும்போட நீர் சேரும்போது இரும்பு ஆக்சைடு, அதுதான் நம்ம துருன்னு சொல்றோம். துரு பிடிக்கிறது நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த துருக்கு பேரு தான் இரும்பு ஆக்சைடு. ஸோ இதுல இந்த இரும்போட தண்ணி சேரும்போது நமக்கு துருப்பிடித்தல் அப்படிங்கிறது அரிமானம் வந்து நடைபெறுகிறது. அடுத்து இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, தாமிரம் வந்து எந்த வெப்பநிலையும் நீரோட வினை புரியாதான். அதனாலதான் பாத்திரங்கள் செய்யறது, குழாய்கள், கொதிகலன்கள்லாம் உருவாக்குறதுக்கு வந்து தாமிரத்தினால உருவாக்குறாங்க. தாமிர கொள்கலன்கள், தாமிர குழாய்கள் வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா தாமிரம் வந்து நீரோட வினையே புரியாது. அடுத்து அலோகங்களுடன் வினை. ஏற்கனவே உலோகம் பார்த்துட்டோம். இப்போ அலோகங்களுடன் வினை புரிஞ்சு என்ன தருது அப்படின்னு பார்ப்போம். செஞ்சூடான கார்பன், அதாவது கல்கரி, அது நீராவியோட வினை புரிஞ்சு நீர்வாயுவை உருவாக்குகிறதா. நீர்வாயுங்கிறது கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன். ஓகேவா. ஸோ இது ரெண்டையுமே உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ C+H2O இது வந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடையும், அதாவது கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. அதே குளோரினோட வினை புரியும் போது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதை தருது, HCl கொடுக்குது. இதுதான் வந்து அதோட இயற்பியல் பண்பு மற்றும் வேதியியல் பண்பு. அடுத்து நீர் வந்து சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்றோம். சர்வ கரைப்பான்னா என்னன்னா எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது. ஓகேவா. எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியதுனாலதான் நீரை வந்து சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உப்பு கரைசல்ல நீர் வந்து கரைப்பானா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து அது சர்க்கரையா இருக்கட்டும், திடப்பொருளா இருக்கட்டும், அதே மாதிரி தேன், பால், திரவம் தேன் பால் போன்ற திரவத்தையும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களையும் கரைக்கும் திறன் பெற்றதான் நீர். எல்லாத்தையும் கரைக்கிறதுனால இது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இப்ப நீர்ல கரைந்திருக்க உப்புக்கள் பின்வரும் காரணங்களுக்காக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. நீர்ல உப்பு கரைஞ்சிருக்கு இல்லையா, அதனால நிறைய பெனிஃபிட் தான் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாவரங்களோட வளர்ச்சிக்கு தேவைப்படுது அந்த உப்பு. அப்புறம் தண்ணீருக்கு சுவை கொடுக்கறதே அதுல உள்ள உப்புக்கள் தான். அடுத்து நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய தாதுக்களை வந்து நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய உப்புக்கள் நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம உயிர் வாழ்வதற்கு தேவையான பல வேதிவினைகள் செல்களில் நடைபெறதுக்கும் நீர் வந்து அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து குழாய் நீர், நதிநீர் மற்றும் கிணற்று நீர் ஆகியவை திடப்பொருட்களை கொண்டுள்ளன. ஸோ நம்ம யூஸ் பண்றக்கூடிய குழாய் நீர், நதிநீர், கிணற்று நீர் எல்லாமே திடப்பொருட்கள் வந்து கலந்துதான் வரும். ஆனா மழை நீர்லையும் வடிகட்டிய நீர்லையும் திடப்பொருட்கள் இருக்காது. அது சுத்தமான நீர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஆவியான பிறகு பொதுமைய வளையங்களை உருவாக்குவதில்லை. பொதுமைய வளையங்கள்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பாத்திரம் வீட்டில் வச்சிருப்போம், தண்ணி பாத்திரம், அதாவது சூடுபடுத்தி குளிக்கிறதுக்காக தண்ணி வைக்கிற பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா, தண்ணி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஒயிட் வெயிட்டா ரவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் பொதுமைய வளையங்கள். ஓகேவா. அது வந்து உப்புனால வருதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எதனால அப்படின்னா அந்த நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய திடப்பொருட்கள்னால இந்த இது ஃபார்ம் ஆகுது. ஆனா இதே இது மழை நீரை பிடிச்சி வச்சாலோ அல்லது வடிகட்டிய நீரை பிடிச்சி நம்ம ஹீட் பண்ணி அந்த ஆவியா போனாலும் இந்த பொதுமைய வளையங்கள் வந்து உருவாவதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க.
அடுத்து திடப்பொருட்கள் மற்றும் தாதுக்கள் தவிர காற்றும் நீர்ல இருக்கு. திடப்பொருள் இருக்கு, தாதுக்கள் இருக்கு நம்ம பார்த்தோம். ஆனா அதை தவிர காற்றும் வந்து நீர்ல கரைஞ்சிருக்கு. ஓகேவா? நீர்ல நைட்ரஜனின் கரைதிறனை விட ஆக்சிஜனோட கரைதிறன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீர்ல நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தவிர சுமார் 35.6% ஆக்சிஜன் வந்து கரைஞ்சிருக்கு. அது நீர்ல ஆக்சிஜன் இருக்கிறதுனாலதான் நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அது உயிர் வாழ முடியுது. ஏன்னா அங்க தண்ணியில ஆக்சிஜன் இருக்கு, அதனால அவங்க வாழ்றாங்க. அதே மாதிரி மீன் என்ன செய்யணும், இந்த ஆக்சிஜனை எடுத்துதான் செவில் வழியா நீரை வந்து வெளியேற்றும். நீரில் ஆக்சிஜன் கரைந்திருப்பதால் தான் மீன்கள் வந்து நீர்ல வாழ முடிகிறது. அடுத்து நீர்வாழ் உயிரினங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு செய்யறதுக்கு வந்து நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நீர்ல கரைந்த கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்போட வினை புரிஞ்சு எதை உருவாக்குது, கால்சியம் பை கார்பனேட்டை உருவாக்குது. இந்த கால்சியம் பை கார்பனேட்ல இருந்து தான் கால்சியம் கார்பனேட்டை பிரிச்சு அது மூலமா தான் இந்த நத்தை, சிப்பி, மற்ற கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே தன்னோட ஓடை வந்து உருவாக்குது. ஸோ அப்போ இந்த நத்தை, சிப்பியோட ஓட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதுலேருந்து தயாரிக்கும்னா இந்த நீரில் உள்ள கால்சியம் பை கார்பனேட்ல இருந்து கால்சியம் கார்பனேட்டை உருவாக்கி அந்த கால்சியம் கார்பனேட் மூலமா தான் ஓடுகளை உருவாக்கி கொள்கிறது. அடுத்து பருக உகந்த நீர். நம்ம குடிக்கிறதுக்கு உகந்த நீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் 35 கிராம் சாதாரண உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடு வந்து கரைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 35 கிராம், ஒரு லிட்டருக்கு 35 கிராம் உப்பு கரைஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ உப்பான நீராக இருக்கும். அதனால தான் வந்து கடல் நீர் வந்து உவர் நீர்னு சொல்கிறோம். உவர் நீரை நம்மளால குடிக்க முடியாது. ஓகேவா? நம்ம குடிக்கிறதுக்கு உகந்த நீரில் 1 முதல் 2 கிராம் சாதாரண உப்பு இருந்தால் போதும். ஒரு லிட்டருக்கு 1 to 2 கிராம் வரைக்கும் உப்பு, சாதாரண உப்பு கரைஞ்சிருந்தா நம்மளால அதை குடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சாதாரண உப்பான சோடியம் குளோரைடு தவிர வேற என்னெல்லாம் நீர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் உப்பு இருக்கு, மெக்னீசியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம், இந்த மாதிரியான உப்புகளுமே நீர்ல இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு நீர் வந்து சுவையை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனிதனோட வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் இந்த தாதுக்கள்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த நீர்ல என்னமும் கலந்திருக்கு, காற்றும் கலந்திருக்கு. அடுத்து உலகிலேயே மிகவும் அதிகமான உப்புத்தன்மை உள்ள ஒரு கடல்னா அது சாக்கடல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஏரி, உப்பு நிறைந்த ஒரு ஏரி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏரி வந்து கடலோடு ஜாயின் ஆகாம தனிச்சுதான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீர் ஆவியாக உப்புத்தன்மையின் அளவு சீராக அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உப்புத்தன்மை அதிகமா இருக்கனால இங்க எந்த ஒரு உயிரினங்களுமே வாழ முடியாது. அதனாலதான் இதுக்கு பேரு சாக்கடல், டெட் சி. ஏன்னா உயிரினங்களே இல்லை அப்படிங்கிறதுனால டெட் சின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து பருக உகந்த நீரோட தன்மைகள் என்னவா இருக்கும். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியோட தன்மை என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிறம் இல்லாம இருக்கும், மனம் இல்லாம இருக்கும், தெளிந்த நிலையில இருக்கணும், பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகள்லாம் இல்லாம இருக்கணும். ஓகேவா? நீக்கப்பட்டதா இருக்கணும், மாசு திடப்பொருட்கள்லாம் இல்லாம இருக்கணும். அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான தாதுக்களை நம்ம பார்த்தோம் இல்லையா, மெக்னீசியம், கால்சியம், தாமிரம், பொட்டாசியம், துத்தநாகம், இந்த மாதிரியான தாதுக்களை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காற்று, வாயுக்களும் நீர்ல கலந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு தண்ணியை குடிக்க முடியும்.